மக்களே இந்த சுவிட்ச் போயிடுச்சு. அதாவது நம்ம இந்த லைட்டு போட்டிருக்கோம் தெரிஞ்சுங்களா, ஒரே நிமிஷம் இந்த லைட்டு போட்டிருக்கோம் தெரிஞ்சுங்களா, இந்த லைட்டுக்கான சுவிட்ச் வந்து இப்போ போயிடுச்சு. அதை நம்மளே மாற்றிக்கலாம். அந்த சுவிட்ச் ஒன்று நம்மளே இப்போ வாங்கி வந்திருக்கோம். இது ரேட்டு பார்த்தீங்கன்னா எங்கடா போச்சு, அதை பாருங்க தெரியுங்களா, சுவிட்ச் நம்மளே வாங்கி வந்துருக்கோம். இது போயிடுச்சு, அதனால் கைட்டிட்டோம். சுத்தமாக போயிடுச்சு, லைட்டு எரிய மாட்டேங்குதா. இந்த சுவிட்ச் போய் வாங்கி வந்தோம். இது எவ்வளோ இருப்பாங்க, 60 ரூபா அந்த சுவிட்சோட ரேட்டு. இப்போ நம்மளே மாற்ற போகிறோம். இதெல்லாம் ஈஸியாக நம்மளே பண்ணிக்கலாம். மெக்கானிக்கல் போனால் இதில் 100 ரூபா 150 ரூபாய் கேட்பாங்க. நம்மளே மாற்றிக்கலாம் வாங்க. வீடியோ எடுக்கும்போது ஆள் யூஸ் பண்ணிட்டீங்களா, பண்ணிட்டோம். அடுத்து இந்த ஒயரு கட் பண்ணி வச்சு தெரியுங்களா, அது அவங்க பழைய ஜாயிண்டில் வச்சுருப்பாங்க. ஃபஸ்ட்டு இது ஒன்று விட்டுக்கலாம் உள்ள. டைட் முடிஞ்சு வச்சு டைட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி இன்னொன்று இதில் வச்சு கூட இருந்தா அது போதும் எனக்கு. நம்ம என்ன வீடியோ பண்ணும்போது தான் ஃபோன் வரும். இது அதே மாதிரி இந்த இடத்துல விட்டு டைட் பண்ணிக்கலாம். அவ்வளோதான். டைட் பண்ணியாச்சு. லைட்டாக கொஞ்சம் இன்னும் டைட் பண்ணி எடுத்துக்கணும். கரெக்டாக வைக்கல, கரெக்டாக கீழே வச்சு டைட் பண்ணணும். கரெக்டாக சந்தில் வச்சு டைட் பண்ணிக்கணும். வச்சுட்டு இது உள்ளே இருக்கணும் இருக்குங்களா, உள்ளே வச்சுட்டு அப்படியே நம்ம அந்த போட்டு இருந்த ஹோல்ஸில் கட்டதை போட்டிங்களா, அவ்வளோதான். கட்ட பாருங்க, நல்லா டைட்டாக விட்டுக்கணும். வேறு கொஞ்சம் சங்கட்டமாக இருக்குதா, அவ்வளோதான் விட்டுங்களா. அப்படியே ஃபேர் ஒன்று கொடுத்துருப்பாங்க தெரியுங்களா, இதுக்கான இது ஃபஸ்ட்டு இது மேலே ஒரு நெட்டு போட்டுக்கணும். டைட் பண்ணிச்சு, ஒரு கட்டியில் எடுத்து டைட் பண்ணி. இது பைசு அப்படியே கட்டிங் வச்சு டைட் பண்ணிக்கலாம். நம்ம கை டைட்டே வச்சு இது போதும். வச்சுட்டு இது வந்து இதில் போட்டுக்கலாம். அவ்வளோதான். இப்போ நம்ம சாய் எடுத்து செக் பண்ணி பார்த்துக்கலாம். சாய் போட்டுச்சு, ஆன் பண்ணிட்டோம். ஆன் பண்ணிச்சு, லைட் எதுனா பார்த்துடலாம். பாருங்கள், லைட்டு பார்த்தீங்கன்னா பக்காவாக எரியுது. அப்படியே ஆஃப் பண்ணி பார்க்கலாம். ஆஃப் பண்ணிச்சு, ஆன் பண்ணிச்சு. அவ்வளோ ஈஸியாக நம்மளே முடிச்சிட்டோம் பாருங்கள். ஒன்றும் கிடையாது. இந்த சுவிட்சு பழைய சுவிட்சு எடுத்துகிட்டு நம்மளே மாற்றிட்டோம் சிம்பிளாக. பாருங்கள், முடிஞ்சு போச்சு. இது இல்லாமல் ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு இல்லை நைட்டில். நம்மளே மாற்றிட்டோம் பாருங்கள், சிம்பிளாக முடிஞ்சு போச்சு. தெரிஞ்சுங்களா, சுவிட்சும் நல்லா இருக்குது. அதான் மக்களே, சின்ன சின்ன வேலையெல்லாம் நம்மளே பார்த்துட்டோன்னா நம்ம வண்டிக்கு நம்மளுக்கு மெக்கானிக் வச்சு பண்ணலாம். இதே நம்ம மெக்கானிக் போய்ட்டா மினிமம் ஒரு 150 வந்து 200 வரைக்கும் கேட்டுருப்பாங்க இதை மாற்றுறதுக்கு. இது நம்மளே மாற்றிக்கலாம். இந்த சுவிட்சு பார்த்தீங்கன்னா 60 ரூபா தான். நம்ம செலவு வெறும் 60 ரூபா தான் செலவாச்சு சுவிட்சு மாற்றுறதுக்கு. இதே மெக்கானிக்கிட்ட போனால் இது 60 ரூபா. இந்த சுவிட்சு அப்புறம் அது இல்லாமல் 150 ரூபா 200 கேட்பாங்க. கிட்டத்தட்ட 250 ரூபா செலவாயிருக்கும். இது நம்ம மிச்சம் பண்ணி நம்ம மாற்றிருக்கோம். ஈஸியாக சிம்பிளாக முடிஞ்சு போச்சுங்க. சுவிட்சு மாற்றத்தெல்லாம் ஈஸி. சின்ன சின்ன வேலையும் நம்மளே பண்ணி முடிஞ்ச அளவுக்கு இதுதான் நம்மளுக்கு நல்லாவும் இருக்கும். மக்களே மறக்காமல் இப்போ சேனல் சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்த மாதிரி லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள்.